சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் மார்கழி திருவிழாவை முன்னிட்டு நடந்த மக்கள் மார் சந்திப்பு நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் சிவன், பிரம்மா, விஷ்ணு என மும்மூர்த்திகளும் மூலவராக இருந்து அருள் பாலிக்கின்றனர். இங்கு மார்கழி திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று நடந்தது. 3ஆம் நாள் விழாவில் நடந்த மக்கள் மார் சந்திப்பு வைபவமான விநாயகரும் முருகனும் தங்கள் தாய் தந்தையான சுவாமி அம்பாளை தரிசிக்கும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று தரிசனம் செய்தனர். கோட்டாரிலிருந்து வலம்புரி விநாயகரும், மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வேளிமலை குமார கோவிலில் இருந்து முருகன் விக்கிரகங்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன. சுசீந்திரம் தானுமாலய கோவிலில் இன்று 3ஆம் திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்நாட்டிலும் சிறப்பான நாள், மகிழ்வான நாள். ஏனென்றால் தங்களுடைய குழந்தைகளை தாய் தந்தையர் காணும்போது காணுகின்ற பெரும் மகிழ்ச்சி அன்று கிடைக்கிறது. அதாவது மருங்கூரிலிருந்து முருகரும், குமார கோயில் முருகரும், கோட்டாரிலிருந்து அவருடைய மூத்த மகருமான பிள்ளையாரும் தன் தந்தையரை சந்திக்கும் போது தாய் தந்தையர்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குமோ அதே போல நாம் காணும் ஒவ்வொருடைய மகிழ்ச்சியும் மனதிற்கு மிகவும் இதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதியுடன் மார்கழி திருவிழா நிறைவடைகிறது.